ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் வரகரிசி வச்சு தாங்க நம்ம இன்னைக்கு ஒரு பொங்கல் ரெசிபி செய்ய போகிறோம். வரகரிசி தான் வரகரிசி. இப்போ இது வந்து நம்ம நல்லா கழுவி வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். அதே மாதிரி இது வந்து நான் வந்து 1.5 உலக்கு போட்டிருக்கேன். 1.5 உலக்குனா எப்படின்னா இந்த 200 உலக்கில் இந்த உலக்கில் 1.5 உலக்கு போட்டிருக்கேன். இதில் வந்து இவ்வளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். அரை உலக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. பொங்கல் தான் நம்ம போட போகிறோம். வரகரிசியில் அவ்வளவு சத்து இருக்குங்க. இது பித்தத்துக்கு, கொலஸ்ட்ராலு, சுகரு, இது எல்லா பிபி எல்லாத்துக்குமே இது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. சிறுதானியத்தில் இது பெஸ்ட்டான ஒரு ரைஸு வரகரிசி. நம்ம இன்னைக்கு பொங்கல் வச்சு சாப்பிட்லாம், நம்ம சாதமாக வச்சு கூட சாப்பிட்லாம், கஞ்சியாக வச்சு கூட சாப்பிட்லாம். நம்ம இது தோசை இட்லிக்கு கூட நம்ம மாட்டிக்கலாம். நான் இன்னைக்கு வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கே நான் இன்னைக்கு பொங்கல் மாதிரி செய்யலான் இருக்கேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இதை வந்து நல்லா நான் கழுவிட்டு வந்துடுறேன். கழுவிட்டு நம்ம கொஞ்சம் நேரம் ஒரு 10-20 நிமிஷம் ஊற வச்சுக்கணும். ஊற வச்சுட்டு நம்ம பார்க்கலாம். நம்ம நல்லா கழுவிட்டு முதல்ல ஒரு தடவை கழுவிட்டேன். அப்புறமும் இருக்க இந்த தண்ணி வந்து கலர் எப்படி வருது பாருங்க. இந்த கலர் தண்ணி வந்துட்டே தான் இருக்கும். நம்ம நல்லா ஒரு 3 இல்லைன்னா 4 முறை நல்லா வாஷ் பண்ணிடுங்க. நல்லா வாஷ் பண்ணாதான் அந்த நல்லா அந்த அதில் உள்ள அழுக்கெல்லாம் நம்மளுக்கு போயிடும். அதுக்காக தான் சொல்கிறேன். இப்போ நான் 2வது தரம் வாஷ் பண்ணுறேன். முதல் தரம் வாஷ் பண்ணி கீழே ஊற்றிட்டு இப்போ 2வது தரம் இன்னும் ஒரு தரம் வாஷ் பண்ணணும். அப்போ ஓகேவா இருந்தால் ஓகே, இல்லைன்னா 4வது தரம் கூட நீங்கள் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு நீ ஊற வைக்க போகிறேன். தண்ணி பற்றியெல்லாம் எப்படி இருக்குன்னு இப்போ நான் கழுவி நல்லா அரை மணி நேரம் 20லேருந்து அரை மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சுக்கணும். நான் 20 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். இப்போ வந்து இது நம்ம குக்கரில் சேர்த்து தான் செய்ய போகிறோம். பொங்கல் தான் செய்ய போகிறோம். இப்போ குக்கரில் நம்ம சேர்த்துக்கோ. சும்மா 1க்கு 2 மடங்கு அளவுக்கு தண்ணி நம்ம சேர்த்துக்கணும். இப்போ வந்து நான் ஒரு அரை மடங்கு தண்ணி கூட தான் சேர்த்துருக்கேன். 1க்கு 2 இல்லை 2 வரைக்கும் நம்ம பொங்கல் தானே செஞ்சு செய்ய போகிறோம். குறைவாக இருந்தாலும் நல்லா தான் இருக்கும். அதனால நான் கொஞ்சம் கூட தான் சேர்த்துருக்கேன். நீங்களும் தண்ணி கொஞ்சம் கூடவே சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் என்னெல்லாம் சேர்க்கலான்னு பார்க்கலாம். இது ஜீரகம் போட்டிருக்கேன். அதே மாதிரி ஒரு 5-6 பல் மிளகு, உப்பு, மிளகு, சீரகம், கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு, நம்ம கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். இல்லை நம்ம தாளிக்கும் போது கூட நெய் சேர்த்துக்கலாம். இப்போ சேர்க்குறனாலும் சேர்க்கலாம், இல்லைன்னா நம்ம தாளிக்கும் போது நெய்யில் முந்திரி பருப்பு, கடுகுளுந்தம் பருப்பு இதெல்லாம் நம்ம போட்டு தாளிப்போம் இல்லையா, அப்போ சேர்த்துக்கலாம். இப்போ சேர்க்குறதுனாலும் சேர்க்கலாம், நம்ம சாய்ஸ் தான். இப்போ நம்ம வந்து குக்கர் மூடி ஒரு எத்தனை விசில் வைக்கலாம்னா ஒரு 2லேருந்து 3 விசில் வச்சாலே போதும். குக்கர் கொஞ்சம் உங்களுக்கு வேகமாக விசில் வரதா இருந்தால் கூட ஒரு விசில் வச்சுக்கோங்க. நான் இப்போயே கொஞ்சம் நெய் ஊற்றிடுவேன். நெய் ஊற்றிட்டு இப்போவே நம்ம நெய்யோ எண்ணெயோ சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா பொங்கி மேலே வராது. அதுக்காக இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம மூடி போட போகிறோம். குக்கர் நல்லா வச்சாச்சு. இப்போ விசில் போட்டுடலாம். இதில் ஆவி வந்த உடனே விசில் போட்டால் தான் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கெல்லாம் அப்படியே பண்ணுங்க. வச்சு எடுத்துட்டேங்க. இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்க, சூப்பராக வெந்து வந்திருக்கா. பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு. இப்போ இதுக்குள்ள தாளிப்பு கொடுத்தாச்சு. தாளிப்பு வந்து நம்ம வந்து கடுகுளுந்தம் பருப்பு, வரமிளகா, கருவேப்பிலை போட்டு சீரகம் போட்டு தாளிச்சாச்சு. இப்போ இதை நம்ம இதில் சேர்த்துக்க போகிறோம். பாருங்க, சூப்பரான வரகரிசி பொங்கல் ரெடி ஆயிடுச்சுங்க. இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள். தேங்க்யூ. சிறுதானிய அரிசியில் வரகரிசியில் பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு நம்ம ஒன்றும் செய்ய வேண்டாம். ஒரு தேங்காய் சட்னி மட்டும் வச்சு சாப்பிட்டோம்னாலே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஓகே, தேங்க்யூ.